திக்கும் தேர்ந்தமிழ் திக்கெட்டும் பருவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். அன்பு நடுவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, பெரியோர்களே, வருங்கால தூண்களே, எதிர்கால மீன்களே, என்னை போன்ற மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் என் ஆசை வணக்கங்கள். நான் இப்போ பேச வந்துள்ள தலைப்பு தமிழ்நாட்டில் எனக்கு பிடித்த ஊர். வாத்தியாரே ஊட்டாண்ட நீ வரங்காட்டினா விடமாட்ட, ஜாம்பா சக்கு நான் சைதா பெட்ட கொக்கு, ஜாம்பா சக்கு நான் சைதா பெட்ட கொக்கு. இந்த பாட்டுல இருந்து தெரியும் எந்த ஊர் பத்தி பேச போறேன்ட்டு. மதராசப்பட்டினம் என்றும் மதராஸ் என்றும் சென்னை பட்டினம் என்றும் அழைக்கப்பட்ட தமிழ்நாட்டின் தலைநகரம் நம்ம சென்னை தான். இப்போ சென்னையோட வரலாறு பார்க்கலாமா? போர்த்துகீசியர்கள், டச்சுக்காரர்கள், டேனிஷ்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் இவங்க எல்லாரும் வரிசை கட்டி சென்னைக்கு வந்தாங்க. 1639 வருடத்துல ஆங்கிலேயர்கள் சென்னைக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் கிழக்கு இந்திய கம்பெனி சென்னை பட்டினத்தை வாங்கினாங்க. ஒரு புதிய வரலாறு தொடங்கியது. ரயில் நிலையங்கள், கடைகள், கோட்டைகள், கால்வாய்கள் இதெல்லாம் கட்டப்பட்டன. மக்கள் தொகை பெருகியது. இப்போ சென்னையோட வயசு கிட்டத்தட்ட 400. மக்கள் தொகை 1.25 கோடி. வந்தாலே வாழ வைக்கும் சென்னைக்கு நிறைய சுற்றி பார்க்கறதுக்கு இடங்கள் இருக்கு. சென்னையோட சுற்றுலா தலங்களை பார்க்கலாமா? மெரினா கடற்கரை உலகத்திலே 2வது பெரிய கடற்கரை. கலங்கரை விளக்கம், ஐஸ் ஹவுஸ் மிக முக்கியமான இடங்கள். எனக்கு மெரினா கடற்கரையில் போயிட்டு தண்ணிலையோ மண்ணிலையோ விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். வள்ளுவர் கோட்டம் திருவள்ளுவரையும் திருக்குறளையும் சிறப்பிக்க திருவாரூர் தேர் மாதிரி கட்டப்பட்டது வள்ளுவர் கோட்டம். திருக்குறள் நம்ம சென்னை மயிலாப்பூர்ல தான் பிறந்தாங்க. அப்போ திருக்குறள் சென்னையில தான் உருவானது. அடுத்தது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச தமிழ் திரைப்படங்கள் எங்க உருவாக்குதுன்னு தெரியுமா? நம்ம சென்னை கோடம்பாக்கம் என்றுதான் உருவாக்குது. இந்த இடங்களை தவிர சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம், செயின்ட் ஜார்ஜ் தலைமை செயலகம், பெசன்ட் நகர் கடற்கரை, காளிகாம்பாள் கோயில், நிறைய கோயில்கள், சாந்தோம் தேவாலயம், இந்த இடங்கள் எல்லாம் சென்னையில மிக முக்கியமான இடங்கள். இந்த இடங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மட்டும் இல்லைங்க, சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து சரவண பவன் வரைக்கும், தலைவர் ரஜினிலேருந்து தலை தோனி வரைக்கும் இவங்க எல்லாரும் அவங்களோட அடையாளத்தை கொடுத்ததே சென்னை தான். இதுக்கு எல்லாம் மேலே எனக்கே சென்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? என்னோட நாராயண் தாத்தா, விஜயா பாட்டி, சுந்தர் தாத்தா இவங்க எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க. நீங்களும் சென்னை போய் சுற்றி பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன மாதிரியே பிடிக்கும். நன்றி, வணக்கம்.